Hello friends, welcome to Indian Jobs Tamil. Staff Selection Commission மத்திய பணியாளர் தேர்வாணையம்ல கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் முக்கியமான துறைகளில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரயில்வேஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து போஸ்ட் ஆஃபீஸில், அடுத்து சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இடி டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ரெவன்யூ துறையை சார்ந்தது, இங்கேயும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பாருங்கள், மத்திய அரசோட முக்கியமான துறைகளில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. C&AG கண்ட்ரோலில் 2 ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாலையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அக்கௌண்டன்ட் போஸ்டிங்கு. அடுத்து உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வெளியுறவுத்துறை அமைச்சகத்துலேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, அடுத்து மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க. CBICயில் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கடிக்ஸில் சப் இன்ஸ்பெக்டரு. இந்த மாதிரி மத்திய அரசோட முக்கியமான துறைகளில் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு டிகிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, எந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கலாம், எலிஜிபிலிட்டி எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ போஸ்டிங் கேட்டகிரி, எந்த டிபார்ட்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன போஸ்டிங், சேல்ரி, அதுக்கான ஏஜ், அது எல்லாமே இந்த டேபிளர் காலம்லேயே இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது நேற்று காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 4th ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். செலெக்ஷனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அதில் Tier 1 Tier 2 இருக்கும். Tier 1 எக்ஸாம் 13th ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட்டுக்குள்ளே கண்டக்ட் பண்ணுவாங்க. Tier 2 எக்ஸாம் டிசம்பர் மந்தில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்டேட் வரும்போது சொல்கிறேன், சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, நீங்கள் டிஃபிகல்ட்டிஸு, எரர் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டால் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருப்பாங்க, 20லேருந்து 30, 18லேருந்து 30. ஸோ போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு ஏஜ் மாறும். அந்த மேக்ஸிமம் ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. SC/STக்கு 5 இயர்ஸ், OBCக்கு 3 இயர்ஸ், PWBD அன்ரிசர்வ்டுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏஜ் பார் ஆனால் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா டிகிரி. இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் வருது இல்லையா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடிச்சிருக்கணும். +2ல் மேக்ஸில் 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடித்து அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த 2 போஸ்டிங்கை தவிர்த்து அதர் போஸ்ட்டுக்கு எனி டிகிரி எலிஜிபிள். அதில் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருந்தால் நீங்களும் அப்ளை பண்ணலாம், நீங்களும் எலிஜிபிள் தான், மே ஆல்சோ அப்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ ஆஸ் யூஷுவல் ₹100 பே பண்ணணும். SC/ST ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை. SC/ST டிசபிலிட்டி எக்ஸர்வீஸ்மேன் ஃபீமேல்ஸாக இருந்தால் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரோ நான் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருக்குது, ஒரு சில டீட்டெயில் நான் தப்பாக ஃபில் பண்ணிட்டேன், அதை நான் எடிட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான விண்டோ 9th ஜூலைலேருந்து 11th ஜூலை வரையும் ஓப்பனாக இருக்கும். எந்த இடைப்பட்ட தேதியில் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்கும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருநெல்வேலி, ஸோ இந்த லொக்கேஷன்ஸில் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? இங்கே நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். சதனில் ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, இது எல்லாமே சதனில் வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாமினேஷன் Tier 1 Tier 2 சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் என்ன, கொஷின் பேப்பர் உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும். இங்கே பாருங்கள், Tier 1 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், அவேர்னஸ், ஆப்டி, காம்ப்ரிஹென்ஷன், இந்த ஒரு சப்ஜெக்டில் இருந்து 25 கொஷின் வரும். ஸோ ஒரு கொஷினுக்கு 2 மார்க், ஸோ மொத்தம் 50 மார்க். ஸோ 200 மார்க்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? 1 மணி நேரம் எக்ஸாம். இதில் நீங்கள் டிசபிலிட்டி ஸ்க்ரைபாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 நிமிஷம்.
ஸ்க்ரைப் அப்படின்னா ஒன்றும் இல்லை. எக்ஸாம் அதாவது அவங்களுக்கு வந்து அதை டிசேபிலிட்டி கூட சொல்லலாம். அவங்களால எக்ஸாம் எழுத முடியாது. அதை வந்து ஸ்க்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத முடியாமல் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு கை ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆள் வச்சுருவாங்க. அவங்க மூலிமா அவங்க வந்து அதை எழுதுவாங்க. அதை வந்து ஸ்க்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 10th எஸ்எஸ்எல்சியே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? டிசேபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால எழுத முடியாது. அவங்கள வந்து ஸ்க்ரைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் அட்டென்ட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து குறைப்பாங்க. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். அடுத்து டியர் 2 இதுவும் அதே தான். பட் இதில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும். மேத்தமெட்டிக்கல், ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இதிலேருந்து ஒரு 30 கொஷின், இதிலேருந்து ஒரு 30 கொஷின், மொத்தம் 60 கொஷின். ஸோ 60 × 3 180 மார்க்கு உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் வரும். அடுத்து செக்ஷன் 2ல் பாருங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் இதிலேருந்து ஒரு 45, இதிலேருந்து ஒரு 25, மொத்தம் 70. ஸோ ஒரு கொஷினுக்கு 3 மார்க். 70 × 3 210 மார்க்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி செக்ஷன் 3ல் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும். அது ஒரு 20. 20 × 3 60 சரிங்களா? அடுத்து செக்ஷன் 4ல் டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட். அதுக்கு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதிலேருந்து ஒரு 100 கொஷின் வரும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க், மொத்தம் அதிகபட்சம் 200 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுக்கான பேட்டர்ன் கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இண்டிகேட்டிவ் சிலபஸ், இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அதுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவேர்னஸுக்கான சிலபஸ், ஆப்டிடியூடுக்கான சிலபஸ் கொடுத்துட்டாங்க. காம்ப்ரிஹென்ஷனுக்கான சிலபஸும் கொடுத்துட்டாங்க. அது டியர் 1. அதே மாதிரி டியர் 2 எக்ஸாமுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரெஃபர் பண்ணி கவர் பண்ணி படித்தாலே போதும். சரி, எந்த புக் ப்ரோ படிக்கலாம் அப்படின்னா இதுக்கு நிறைய புக் இருக்குது. குறிப்பாக இந்த புக்கை படித்தா நம்ம கிளியர் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு புக்லேயும் வந்து ஒரு டாபிக் பற்றி நம்ம படிக்க முடியும். ஒரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் சீரிஸ் அனாலிசிஸ் இருக்குது இல்லையா, இதை பற்றி அவங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு புக்கை பொறுத்து உங்களுக்கு அந்த டாப்பிக்கும் மாறும். இதில் இந்த புக்கு தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பண்ணுற விஷயம்தான். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே பின் பண்ணுறேன் சரிங்களா? அது இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல்லே இப்போ நிறைய இதை பற்றி டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீச்சிங் சேனல் நிறையா இருக்குது. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். இந்த எக்ஸாமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணி போஸ்டிங் எடுத்துடலாம். நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். முயற்சி பண்ணுவேன். ஓகேங்களா? அதே தான் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் என்றைக்குமே நம்ம விடக்கூடாது. ஒன்ஸ் அதை நம்ம விட்டுட்டோம், நம்மளால் முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் முடியாது தான். முடியும் அப்படின்னா கட்டாயம் முடியும் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மினிமம் பாசிங் மார்க் பாருங்கள். ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 30%, ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 25, அதர் கேட்டகிரியாக இருந்தால் 20. இந்த மினிமம் பர்சன்டேஜ் இருந்தால் பாஸ் ஆகலாம். இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? அது வந்து மினிமம் தான். அதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டியர் 1, டியர் 2 பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை வீடியோ மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.